கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம என்ன சத்தியம் தியானம் செய்ய போறோம்னா, கடந்த 2 வாரங்களாக நாம் தியானம் செய்த அதே சத்தியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப முக்கியமா தேவன் இன்னைக்கு நம்மோடு கூட தனிப்பட்ட ரீதியில் நம்மோடு எப்படி பேசுறார் என்பதை பார்க்க போறோம். கொஞ்சம் எல்லாம் இந்த வார்த்தைகளை எல்லாரும் கொஞ்சம் செவி கொடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு மகிமையாய் வெளிப்பட போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். எல்லா கரங்களை ஊத்தி ஆமென் சொல்லுங்க. சரி, இப்போ நீங்க இந்த சத்தியத்தை நீங்க 2 வாரமா தொடர்ந்து கேட்டுன்னு வரீங்க. இடையில புதன்கிழமை நேரங்களிலும் இதை குறித்த விளக்கத்தை எல்லாம் நம்ம பார்த்துன்னு வரோம். இந்த சத்தியத்தை கொஞ்சம் நல்லா மறுபடியும் சிந்தனை வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். ஏன் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் சொல்லுங்க. ஏன் கர்த்தரே யுத்தத்தில்? கர்த்தரே, கர்த்தர் அல்ல, கர்த்தரே அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே யுத்தத்தில் வல்லவர். இயேசு கிறிஸ்துவே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஏன் அவர் யுத்தத்தில் வல்லவர் சொல்லுங்க. அவர் தேவகுமாரன் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து யாருங்க? தேவகுமாரன். இயேசு கிறிஸ்து யாரு? இயேசு கிறிஸ்து யாரு? இயேசு கிறிஸ்து தளபதி. ஆமெனா, படை தளபதி. அவர்தான் சேனைகளின் கர்த்தர். அவர்தான் யுத்தத்தில் வல்லவர். யுத்தம் யாருடையது? சரி, ஏன் அவர், அதாவது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், யுத்தம் கர்த்தருடையது. ஏன் என்றால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து யாரு? சரி, தேவன் யாரு? தேவன் யாரு? சர்வ வல்லவர். தேவன் யாரு? நீ கண்ணில் பார்க்கிற ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்தவர் அவரே. மரம், செடி, கொடி, இந்த உலகத்தை தாண்டி ஆகாயம், சூரிய, சந்திர, நட்சத்திரங்கள், இந்த விண்மீன்கள், இந்த பிரபஞ்சம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவருக்கென்றும் அவருக்கொண்டும் தேவன் சிருஷ்டித்தார். ஆக இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஒவ்வொரு நாளும் போராட்டம். கவனிங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம பிறந்த அந்த வினாடி முதற்கொண்டு இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சந்தோஷத்துக்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு சந்தோஷம் வருதா அப்படின்னா வரதில்லை. மனிதனுக்குள்ள ஏன் மரணம் வந்துச்சு? மனுஷன் சாகிறான் இல்லையா? மனுஷனுக்குள்ள ஏன் சாவு வந்துச்சு? ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு மனுஷன் ஓடி ஓடி அலைஞ்சு திரிஞ்சு எனக்கு இதெல்லாம் வேணும், எதுக்கோ ஆசைப்படுறான். எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி மனுஷன் ஆசைப்படுறான். ஓகே, எல்லாத்தையும் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சிடுற. நீ என்னென்னலாம் ஆசைப்படுறியோ எல்லாம் அனுபவிக்கிற. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுபவிச்சு ஒரு நாள் உனக்கு என்ன வரும்? ஒரு நாள் உனக்கு என்ன வரும்? சாவு வரும், மரணம் வரும். மரணம் வரும். கவனி, மரணம் வரும். யுத்தம். அந்த யுத்தத்துல நீ தோத்துருவ. அந்த யுத்தத்துல ஜெயங்கொள்ள போறது எது அப்படின்னா மரணம் தான் ஜெயிக்கும். அந்த போருக்கு நீங்களாக முடியாது. கவனிங்க, அந்த போருக்கு நீங்களாக முடியாது. மரணம் அப்படின்னா மனுஷன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? செத்த பிற்பாடு எங்கேயோ போறோம். செத்த பிற்பாடு எங்கேயும் போகல. எங்க தெரியுமா போறோம்? பாதாளத்துக்கு போகிறான். மனுஷன் மரித்ததும் பாதாளம் அவனை இழுத்து கொள்ளுகிறது. மனுஷனுக்கு அழிவு கிடையாது. ஒன்று அவன் பூமியில் இருக்கணும், அப்படி இல்லாம அவன் பாதாளத்தில் இருக்கணும். இந்த பாதாளத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு பயங்கரம் தான் இந்த யுத்தம். இந்த யுத்தத்துல மனுஷன் ஏன் பாதாளத்துக்கு போறான்? அந்த வசனத்தை வாசிங்களேன். பிரசங்கியின் புத்தகத்துல ஒவ்வொரு வசனங்களும் நிறுத்தி நிதானமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் தயவு செய்து உணருங்க. ஏன்னா நீங்க வீட்டில் போய் இந்த வசனங்களை தியானம் செய்ய மாட்டேங்கிறீங்க. அதனால பிரசங்கியின் புத்தகத்துல இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 8வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கி 8:8. ஆவியை விடாதிருக்கிறதற்கு. ஆவியை விடாதிருக்கிறதற்கு. ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. எப்ப கவனிங்க, ஆவியை விடாதிருக்கிறதுக்கு. நம்ம மூச்சு காத்து இருக்கு இல்லையா, சுவாசிக்கிறமே காத்து. இந்த ஆவியை விடாதிருக்கிறதுக்கு இல்ல நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தனுக்கும் அதிகாரம் இல்லை. மரண நாளின் மேலும் மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஒரு நாள் ஒவ்வொரு மனிதனும் செத்து ஆகணும்.
இன்னைக்கு ஓடி ஓடி எல்லாத்தையும் அனுபவிக்கிற மனிதனே, ஒரு நாள் உன்னை மரணம் விழுங்கிடும், ஒரு நாள் மரணம் உன்னை சாப்பிட்றோம். அன்னைக்கு என்ன செய்வ? இந்த ஆவி மேலேயே உனக்கு அதிகாரம் இல்லை. ஒரு நாள் சாக போறானே மனுஷன், அந்த மரண நாளின் மேலேயே மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. கவனமா கேட்கணும் இன்னைக்கு செய்திய. அப்போ அந்த மரணத்தோட யுத்தம் பண்ணி, அந்த மரணத்தோட யுத்தம் பண்ணி எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க வேண்டும். மனுஷனுக்குள்ள ஏன் இந்த மரணம் வந்துச்சு? இதெல்லாம் நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அப்புறம் அந்த போருக்கு நீங்கி போவதும், அந்த போருக்கு சொல்லுங்க, அந்த அந்த எல்லாம் கவனி. இப்ப இந்த என்னோட மைக் எக்கோ கம்மி பண்ண. அந்த போருக்கு சொல்லுங்க, அந்த போருக்கு, அந்த யுத்தத்துக்கு எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் ராமன் சொல்லுங்க. எப்ப எல்லாம் ஜெனரலா பேசுறேன், எல்லாம் கொஞ்சம் அலர்ட்னஸா இருக்குன்னு. எல்லாருக்கும் என்ன உண்டு? மரணம் உண்டா? மரணம்னா என்ன? தண்டனை. மரணம் என்பது தண்டனை. மரணம் என்பது தேவனுடைய அகராதியில மரணம் கிடையாது. மரணம் கிடையாது. ஒரு நாளைக்கு உனக்கு மரணம் வரும். அந்த போருக்கு, அந்த யுத்தத்துக்கு நீங்கி போவதும் இல்லை. துன்மார்கரை துன்மார்க்கம் விடுவிக்க மாட்டாது. எல்லாருக்கும் இந்த துன்மார்க்கமான இந்த ஜீவியம் இருக்கிறதுனால தான் மனிதனுக்குள்ள மரணம் வருகிறது. ஐயா கவனிங்க, அன்பாய் சொல்லுகிறேன் சகோதரனே, சகோதரியே, நீ மனம் போன போக்கில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், வாழ்ந்து கொண்டிரு. ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், ஒரு நாள் மரணம் உன்னை விழுங்க வரும். ஒரு நாள் சாவு உன்னை துரத்தி வரும். அன்னைக்கு அந்த சாவோட யுத்தம் பண்ணி உன்னால ஜெயிக்க முடியாது. சரி, மனிதனுக்குள்ள ஏன் இந்த சாவு வந்தது? நல்லா கவனிங்க. நீ சாவை பார்க்காமல் நீ ஜீவனை அடையணும்னா அதுக்கு என்ன வழி? மனிதனுக்குள்ள ஏன் சாவு வந்துச்சு அப்படின்னா, மனுஷன் அவன் மனசை உடைக்கிறான். மனிதனுடைய மனம் உடைகிறது. மனிதனுடைய மனம் சுக்கு நூறா நொறுங்குகிறது. அது நிமித்தமாய் வந்த வினைதான் மரணம். அப்படின்னா நான் சந்தோஷமா இருக்கணுமே, ஏன் மனிதனுடைய மனசு உடையுது? ஏன் மனிதனுடைய இருதயம் சுக்கு நூறா நொறுங்குது? இவன் யுத்தம் பண்றான், ஒவ்வொரு வினாடியும் யுத்தம் பண்றான். ஒவ்வொரு வினாடியும் யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்தில் எனக்கு ஜெயம் வேண்டும், எனக்கு நன்மை வேண்டும் அப்படின்னு சொல்லி யுத்தம் பண்றான். அந்த யுத்தத்தில் அவனால் ஜெயிக்க முடியல. நைட்டில் போய் படுத்துக்குன்னு அப்படியே மனசெல்லாம் கதை அப்படியே பதக்குது. அப்படியே ஐயோ அந்த காரியத்தை நான் இப்படி செஞ்சிருந்தா எப்படி அப்படின்னு போட்டு உள்ளத்தில் போட்டு குழம்பி அழகான். சாவு உள்ள வருது. அப்ப சாவு உனக்கு வரக்கூடாதுன்னா நீ நினைச்சதை நீ சாதிக்கணும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? சந்தோஷம், நீ நினைக்கிற சந்தோஷம் உனக்கு வரணும். ஆனா உன்னால நீ நினைச்ச சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியல. இப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, என் மகனே, என் மகளே, உன்னால யுத்தம் பண்ண முடியாது. உனக்காக நான் யுத்தம் பண்ணி அந்த வெற்றியை நான் உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக, என்ன இரட்சகர்? அந்த மரண போர். ஒவ்வொரு வினாடியும் நமக்கு யுத்தம் நடக்குதுங்க. மரண போர். மரணம் அதாவது ஒரு இல்லாமை, ஒரு தோல்வி என்பது மரணம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதை நல்லா புரிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? இப்ப நாம் எல்லாம் தேவனுடைய சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அப்படின்னா நாம் எப்படி இருக்கணும்னா, எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷம் இருக்கணும்னா இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கணும். எல்லாம் பாபிலோனா இருக்குது, எல்லாம் காசா இருக்குது, எல்லாம் போராட்டமாக இருக்குது. என்னால் இந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியலையே. அப்ப கர்த்தர் சொல்றாரு, தோற்று போய் யுத்தம் பண்ணி வாழ்க்கையில தோற்று போய் நடுத்தெருவில் நிக்கிறல்ல, உனக்கு தான் நான் தேவை. ஆமேனா? காரணம், யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு நன்மைகளும், ஒவ்வொரு வெற்றியும் என்கிட்ட வரல. யுத்தம் பண்ணி ஜெயங்கொண்ட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுக்கிற வெற்றிகள். ஆமேன் சொல்லாமா? ஆமேனா? அந்த வசனத்துல நல்லா திருப்பிங்க மறுபடியும். முழு இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை பாடி துதிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் பாடி துதிச்ச பிற்பாடு மிரியாம் தீர்க்கதரிசி ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு? 21 வசனம் வாசிங்க. 15:21. மிரியாம் அவர்களுக்கு பிரதி வசனமாக கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கரங்களை தட்டி இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். யாருக்கு இந்த வெற்றி? சொல்லுங்க, யாருக்கு இந்த வெற்றி? யாருக்கு இந்த வெற்றி? யாருக்கு இந்த வெற்றி? எப்பா தயவு செய்து சொல்றேன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார். யாருக்காக இந்த வெற்றி? அதை வாயை திறந்து சொல்லுங்க. எதுவும் சாப்பாடு கேப்பெல்லாம் போடலையே இப்போ முன்னாடி. எப்படி நடா இது அப்படி நிசப்தமாக இருக்கு. முன்னாடி நல்லா கொஞ்சம் சவுண்டுக்குன்னு வந்துச்சு. யாருக்கு இந்த வெற்றின்னு தான் சக்கருடைய வாயை பொத்தின்னு நான் கவனிங்க. வானத்துல பரலோகத்துல தேவனோடு கூட திருத்துவ தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் திரியேக தேவன் அன்பில கலிகூர்ந்திருந்த இயேசு ராஜன் இந்த மண்ணுலகில ஒரு தாயின் கருவறையில, ஒரு தாயின் கருவறை. தாயின் கருவறை என்பது மகா பரிசுத்த ஸ்தலம். பிறந்த நாள் விழாவில் பார்த்தோம். தாயின் கருவறை என்பது மகா பரிசுத்த ஸ்தலம். பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திரமே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவானே. அதே போலதான் கரு உருவாவது என்பது அவ்வளவு மகிமை தேவனுடைய சமூகத்தில். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் உருவாகிற அந்த இடம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தாயின் கருவறையில 10 மாதங்கள் அந்த கருவறைக்குள்ள இருந்து அவர் வெளியே வந்து கல்வாரி சிலுவையில் எனக்காக வெற்றி சிறந்தாரே. அந்த வெற்றி எனக்கு. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் உரிமை கொண்டாடுங்க. இயேசு கிறிஸ்துவின் வெற்றி எனக்கு. சொல்லுங்க ஆமே. நீங்க ஜெயிச்சிங்க மரணத்தை. ஆமேனா? இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே. ஏனென்றால் எந்த ஒரு தகப்பனாவது தம் பிள்ளைங்க அழணும்னு நினைப்பானா? எந்த ஒரு தகப்பனாவது தாம் பிள்ளைங்க துக்கமா இருக்கணும்னு நினைப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்க பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என் பரமபிதா ஆவியா இருக்கிறார். ஆமென். உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது. உன் மனசுக்குள்ள வேதனை இருக்கக்கூடாது. உன் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி, ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் நிலை கொண்டிருக்க வேண்டும். அதுதான் ஜீவன். அப்போ உன்னால யுத்தம் பண்ண முடியாது. ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். எப்படி? குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், அழித்து விட்டார். உன்னை துக்கப்படுத்தின காரியங்கள், உன்னை வேதனைப்படுத்தின காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. குதிரையும் குதிரை வீரன். குதிரை என்பது மாம்ச பலம், குதிரை வீரன் என்பது சுயம். இந்த ரெண்டையும் கர்த்தராகிய தேவன் அங்கே அழித்து விட்டார். எங்க அழிச்சாரு? செங்கடலில் வச்சு அழித்து விட்டார். கர்த்தர் வெற்றி சிறந்தார். அந்த வெற்றி யாருக்கு? எனக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு காம்படிஷன் நடக்கும், ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடக்கும், அல்லது மற்ற எந்த காம்படிஷன் நடந்தாலும் ஒரு போட்டி நடக்கும். அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல கோப்பைகள், நல்ல கேடகங்கள், நல்ல சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து நல்ல பரிசுலாம் கொடுப்பாங்க. வெற்றி பெற்றது கர்த்தர், பரிசு வாங்குறது நான். கையை வைத்தாமல் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏசப்பா சொல்லிட்டு போயிட்டாரு, என் நாமத்தில் நீங்க எதை கேட்டாலும், ஆமென் சொல்லு, என் நாமத்தில் நீங்க எதை கேட்டாலும், எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க, என் நாமத்தில் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு தருவேன். அப்படின்னா இயேசு ராஜா எனக்கு இது வேணும், அது வேணும்னு கேளு. அந்த இயேசு கிறிஸ்துவின் வெற்றி, அந்த வெற்றியில, அவர் ஜெயத்துல நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். எந்த காரியம்னா இருக்கட்டும், எந்த காரியம்னா இருக்கட்டும், உன் மனசு என்ன நினைக்குதோ, உனக்கு எது தேவையா இருக்குதோ அதை கர்த்தரிடத்தில் கேளுங்க. கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுடைய ஃபோக்கஸ், உங்களுடைய டார்கெட் என்னவா இருக்கணும் தெரியுமா? நான் சாவக்கூடாது. ஆமென். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஆமெனா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் சாவக்கூடாது. ஆனால் சத்துரு என்ன செய்கிறான் என்றால், சாவு என்ன பண்ணோம்னா நம்மளை ஒவ்வொரு வினாடியை விரட்டிக்கினே இருக்கும். இந்த சாவு என்ன செய்யும்னா, மனிதன் குழந்தை பிறந்த அடுத்த வினாடியிலிருந்து என்ன நடக்குதுன்னாக்கா, இந்த சாவு அந்த குழந்தைய துரத்த ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க. ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து பிறந்ததுமே யுத்தம் ஆரம்பிக்குது. அந்த குழந்தை இந்த உலகத்தோடு யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறது.
கீச்சுன்னு கத்துது. என்னது? டேய், எனக்கு பசிக்குதுடா, பாலை கொடுங்கடா பாவீங்களா. ஆமேனா? உள்ளேயே நல்லா இருந்ததுடா, அம்மா வயிற்றுலேயே நல்லா இருந்ததுடா, எனக்கு இந்த உலகத்தில் வந்ததுமே அழுகுதான். ஆமேனா? அம்மா சிரிச்சா உள்ள கருவறையில் அந்த குழந்தை சிரிக்கும். அம்மா வேதனைப்பட்ட கொஞ்சம் உம்முன்னு ஆகும். ஒவ்வொரு குழந்தையும் அந்த தாயினுடைய கண்ட்ரோலில் தான் என்ன பண்ணுறாங்க வளருது. அதனால் தான் யூதர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா, யூத ஸ்திரிகள்லாம் அவங்க முழுகாமல் ஆயிட்டிங்கனாவே, கரு சுமந்தாங்கனாவே நல்லா பைபிளை வாசித்து ஆண்டவரோடு நல்லா பாடி துதித்து ஆண்டவரோட பேசிக்கினே இருப்பாங்க. அதனால தான் ஒவ்வொரு யூத குழந்தைக்குள்ளேயும் அந்த தேவ பக்தி உடம்புலேயே ஊறி ரத்தத்தில் ஊறி இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுவோமா? அப்போ கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ள தேவன். அவர் யுத்தத்தில் ஜெயத்தை பெற்றுக்கொண்டு அவர் என்ன சொல்லிட்டார்னா, அத்தனை வெற்றிகளையும் அத்தனை ஜெயத்தையும் அவர் நமக்கு கொடுத்து விட்டார். ஆமேன் சொல்லுவோமா? ஆக இனிமே என்ன பண்ணக்கூடாது, யாருமே சோர்ந்து போகக்கூடாது. என் நாமத்தில், மறுபடியும் இந்த வசனம் வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 14:14. யோவான் சுவிசேஷம் 14:14 வாசிங்க பார்க்கலாம். என் நாமத்தினாலே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், என் நாமத்தினால, என் நாமத்தினால, என் நாமத்தினால, அது என்ன எதை எதை கேட்கணும்னு கூட அவரே உனக்கு சொல்லி கொடுப்பாரு. கையை தட்டி மகிமை செலுத்தலாமா? அவர் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு ஜெயமே. ஹல்லேலூயா. சரி, நான் சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கலாமா? இப்ப கொஞ்சம் அப்படி சத்தியத்துக்கு நேரம் உள்ள போறோம். என்ன பிசாசுடைய டார்கெட் என்ன தெரியுமா? சாத்தானுடைய டார்கெட் என்ன தெரியுமா? உன்னை அழிக்கணும். நல்லா கவனிங்க, சாத்தானுடைய டார்கெட் வந்து உன்னை அழிக்கணும். இயேசு கிறிஸ்து மாத்திரமே யுத்தத்தில் வல்லவர் என்பதை நீங்கள் நல்லா புரிந்து கொண்டால்தான் இயேசு கிறிஸ்து உனக்கு எவ்வளவு முக்கியம் என்பது உங்களுக்கு தென்படும். என்ன கவனிங்க, இப்போ ஆண்டவர் ஏன் இன்னைக்கு மனிதனுக்குள்ள இந்த மரணம் வந்துச்சு? மனிதனுக்குள்ள ஏன் இந்த ஒரு ஒரு பொல்லாத இந்த ஒரு காரியம், இந்த மரணம் என்பது? ஏன்னா மரணத்தை வந்து யாருமே விரும்ப மாட்டோம். எல்லாருக்குள்ள ஏன் இந்த மரணம் வந்துச்சு? அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு என்ன காரணம்னா, தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் மனிதனை ஒரு வினாடி கூட அவரால் வந்து நெகட்டிவாக சிந்திக்கவே முடியாது. ஏன்னா அவர் பரிபூரணர். அவர் என்ன செய்தார் என்றால், அண்ட சராசரங்களையும் படைக்கிறார். தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனிதனை சிருஷ்டிக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறார் என்றால், தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியாய் இருக்கிற தேவன் என்ன செய்கிறார்னா, தம்முடைய சாயலின்படியும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குகிறார். அது என்ன தம்முடைய சாயல், தம்முடைய ரூபம்? நல்லா கவனிக்கணும். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. இப்ப ஆண்டவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக திருத்துவ தேவனாக இருக்கிறார். என்னை எப்படி படைச்சிருக்கிறாரு? ஆவி, ஆத்துமா, சரீரம். சொல்லுங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, அது தேவன். சொல்லுங்க, நான் ஆவி, ஆத்மா, சரீரம். ரெண்டு மேட்ச். இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மனுஷனும் நல்லா கவனிங்க, ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் பிறக்கிற ஆதிவாசி மனிதனாக கூட இருக்கட்டும், அந்த மனிதனை நீங்கள் பார்க்கும்போது ஒரு தெய்வீக சிந்தையோடு பார்க்கணும். யாரையுமே அற்பமாக நினைக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ஒரு மனுஷங்களை வந்து ரொம்ப நெகட்டிவாக பார்ப்பாங்க. அவங்களுடைய கேரக்டரை வச்சு, அவங்களுடைய இயலாமையை வச்சு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் தேவனை அதிகமாய் அறிந்து கொள்ள ஆண்டவருடைய சத்தியத்தை புரிந்து கொள்ள மனிதர்கள் மேலே அன்பு அதிகமாகிடும். மனிதனுக்குள்ளே ஏன் இந்த பிரிவினை வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நல்லா கவனிங்க, தேவனுடைய ஒரே ஒரு நோக்கம். என்ன நோக்கம்னா, இந்த உலகத்திலேயே அவருடைய சிருஷ்டிப்பிலேயே யாருக்குமே தம்முடைய ஆவியை ஊதல. ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாம் உண்டாயிருச்சு. ஆனால் மனிதனுக்கு மாத்திரமே தம்முடைய ஆவியை ஊதினார். மனசாட்சி இருக்கு இல்லையா? மனசாட்சி, நீதி. உனக்கே தெரியும், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் மனசாட்சி இருக்குது. அந்த மனசாட்சி தான் தேவன். நம்முடைய ஒவ்வொரு மனுஷனுக்கு கொலை பண்ணுறான் பாருங்க, கொலை பண்ணுறவனுக்கு உள்ள கூட மனசாட்சி இருக்கு. அவன் வீட்டில் இருக்கிற கொலை பண்ண மாட்டான், வெளியே போய் கொலை பண்ணுவான். ஏன்னா அவனுக்குள்ளேயும் பாசம் இருக்கு. ஏன் இந்த கண்மூடித்தனமான மரணம் அவனுக்குள்ளே நிகழ்ந்திருக்கிறது? இதுக்கு என்ன காரணம்? கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தர் நம்ம மேல் எவ்வளவு மகிமையாய் அன்பு வைத்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவனுக்கு என்ன தேவைன்னா, இந்த சரீரம் தேவை. இந்த சரீரம் அவரை போல ஆவியா மாறணும். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை போலவே இந்த சரீரம் ஆவியா மாறி
என்றென்றைக்கும் அவர் எனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். ஆமெனா? தேவனுக்கு ஒரே ஒரு நோக்கம். என்ன நோக்கம்னா, என் சரீரம் தான் அவர் தங்குகிற ஆலயம். அவருக்கு போயிட்டு இப்போ ஒரு வானத்திலே ஒரு சூரியனில் போய் உட்காரத்துக்கு ஒரு ஆசை கிடையாது. சூரியனில் போய் உட்காரத்துக்கோ இல்லை இன்னொரு சூரியனை விட பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள்லாம் இருக்குது, அதில் போய் உட்காரத்துக்குலாம் அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அவருக்கு. அவர் ஆசைப்பட்ட ஒரே ஒரு காரியம், என் மகளுக்குள்ள நான் உள்ளே போய் இருக்கணும். எப்பா நம்மெல்லாம் யார் தெரியுமா? இப்போ ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் சொல்லி இருக்கிறேன், நல்லா கவனிக்கணும். இப்போ ஆண்டவர் என்ன செய்தாருன்னா, தேவனுடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டதுன்னா, அவருக்கு முன்பதாக சிருஷ்டி நிற்க முடியாது. தேவன் சர்வ வல்லவர், அவருக்கு முன்பதாக சிருஷ்டி நிற்க முடியாது. அப்போ கிறிஸ்து என்ன பண்ணார்னா, மகிமை என்னன்னைக்கு உமக்கே ஆண்டவரே, நீங்கள் இப்போ ஆதாமை படைக்கிறீங்க. இப்போ ஆதாம் உங்களை அறியல, அவனை மண்ணிலிருந்து படைக்கிறீங்க. அப்போ மகிமை தேவன் உண்டாக்குகிற வல்லமைக்கு அல்ல, எல்லா வல்லமையும் உண்டாக்கின சர்வ வல்லவராகிய உமக்கே மகிமை. உம்மை பார்க்காத இருக்கிற அந்த பாவத்துக்காக, பாவம் சொல்றதை விட அந்த அறியாமைக்காக, ஏதேன் தோட்டத்தில் நான் போய் இந்த ஆதாமுக்காக மரித்து ஆதாமை உம்மை அறியாதிருக்கிற அறியாமையிலிருந்து நான் மீட்டு கொள்ளுவேன் என்கின்ற உடன்படிக்கை தான் தேவனுக்கும் குமாரனுக்கும் இருந்துச்சு. நான் மறுபடியும் சொல்றேன், இதான் ரொம்ப முக்கியம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே தேவனை கண்டவர். ஏதேனிலே படைக்கப்பட்ட ஆதாம் தேவனை பார்க்கவில்லை. தேவனை பார்க்காமல் இருப்பது என்பதே தேவனை விட்டு பிரிந்திருக்கிற ஒரு பிரிவினை. அப்ப என்ன செய்யணும்னாக்கா, இந்த சரீரமானது, இந்த சரீரத்தில் இந்த ஆதாம் யாவலம் உள்ள இருக்கிறாங்க. தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படியே தேவன் படைக்கிறார். அவரை பார்க்காதிருக்கிற அந்த அறியாமைக்காக நான் சிலுவையில் மரிப்பேன் என்பது உலக தோற்றத்துக்கு முன்பதாக குறிக்கப்பட்ட தேவ நியமம். என்னமோ ஆதாம் பாவம் செஞ்ச பிற்பாடு தான் இயேசு கிறிஸ்து சிலுவை பலியாகிறதுக்கு ஒப்பு கொடுத்தார் அல்ல. எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஆமேனா? ஆதாம படைக்கும் போது என்ன, ஆவி ஆத்மா சரீரமாக ஒரு தேவ சாயல படைக்கிறாரு. படைச்சதும் ஏந்து நின்று பார்க்குற ரெண்டு பேரும் நிர்வாணிகள். நல்லா கவனிங்க, எடுத்து வாசிங்க பார்க்கலாம் வேகமாக அந்த வசனம். ஆதியாகம புத்தகம் 1:27 வாசிங்க, நமக்கு நேரம் இல்லாதனால. எல்லாம் சரி, 26 வாசி. 1:26, ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆளக்கடவர்கள் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கலாம். யாருடைய சாயல், யாருடைய ரூபம்? தேவ சாயல், தேவ ரூபம். சரி கவனிங்க, தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. இப்ப நான் இந்த மாம்சத்தில் இருக்கிறேன், எனக்கு உள்ள இருக்கிற இந்த உணர்வு இருக்குது, அதான் நான். இது கிடையாது, இந்த உடம்பு இல்லை நான். இதை மைண்ட்ல வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்ப தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார். நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த தெய்வம் வானங்களும் வானாதி வானங்களும் கொல்லாத தேவாதி தேவன் எனக்கு உள்ள வாசம் பண்ணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்களா? தேவன் எனக்கு உள்ள வாசம் பண்ணும். தேவனை ஒருவனும் ஒரு காலம். அப்ப தேவன் எனக்குள்ளே வாசம் பண்ணணும்னா, எனக்குள்ள இந்த மாம்ச வல்லமையை சிலுவையில் ஜெயங்கொண்ட இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இருதயத்துக்குள்ளே நான் தரித்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை என் இருதயத்தில் நான் தரித்து கொண்டால்தான் நான் தேவ சித்தம் செய்ய முடியும். அப்ப ஆண்டவர் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார். ஆனா மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா, மனுஷன் இப்ப யார்? இப்ப அவன் மனுஷன் யார்? இப்ப ரெண்டு பேரும் நிர்வாணிகள், வெக்கப்படலை இல்லையா? வாசிங்க பார்க்கலாம். 25 வாசி. 2:25. ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். நல்லா கவனிங்க, நம்மளாம் ஆளுகை செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள். ஆமேனா? ஆளுகை செய்யணும். நல்லா கவனிங்க, நீங்களே என்ன செய்யணுங்க? எல்லாம் கவனி, நீங்கள் என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் உன் கண்ட்ரோலில் வச்சிருக்கணும். ஏய் நீங்க பண்ணு, நீ அங்கே செய், இது அப்படி செய்ய சொல்லிட்டு கண்ட்ரோல் இருக்கணும். அப்போ உன் மன மகிழ்ச்சி உற்சாகமாக இருக்கணும். நல்லா கவனிக்கணும், உன் மனம்
நல்ல மன மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கணும். நீ தேவனுடைய பிள்ளை, நீங்களும் நானும் ஆளுகை செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள். இப்ப ஆதாமும் ஏவாளும் நிர்வாணியா இருக்கிறாங்க, வெக்கப்படலை. ஏன் சொல்லுங்க? ஆதாமும் ஏவாளும் நிர்வாணியா இருக்கிறாங்க, வெக்கப்படலை. ஏன் சொல்லுங்க? தேவன் எப்படிங்கிறாரு? அந்த ஆவி மனிதனுக்கு நல்லா தெரியுது, நான் தேவனுடைய பிள்ளை. இயேசு கிறிஸ்துவ ஏதேன் தோட்டத்தில் முகமுகமாக பார்க்குறாரு ஆதாமு. இயேசு கிறிஸ்து வந்து அவருக்கு உபதேசம் கொடுக்குறாரு, சத்தியத்தை கொடுக்குறாரு, வார்த்தையை கொடுக்குறாரு, தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய உறவை கொடுக்குறாரு. அப்பா, உனக்காகத்தான் நான் மனிதன் ஆனேன், உனக்காகத்தான் உலக தோற்றத்துக்கு அடிக்கப்பட்டேன் அப்படின்னு ஆதாம் கூட பேசுறாரு. நல்ல கவனி, ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமோட பேசுறார். எதுக்காக உன்னை படைச்சேன்னா, நீ ஆளுகை செய்யணும். நான் தான் சர்வத்துக்கு ராஜாதி ராஜா. என்னை தேவன் வந்து உலக தோற்றத்துக்கு முன்பதாக உனக்காக நான் அடிக்கப்பட்டதுனாலே, உன்னை மீட்பதற்காக நான் அடிக்கப்பட்டதுனாலே சர்வத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். நீ என்ன செய்யணும்னா அப்பாவை துதி. யாரை துதி? அப்பா எப்படி இருக்கிறாரு? நல்லா மைண்டில் வச்சுக்கணும். உனக்காக நான் மரித்தேன். அப்போ சத்தியத்தை ஒன்று சொல்லி கொடுக்குறாரு. இயேசுன்னா யாரு? ஆசரிப்பு கூடாருன்னா என்ன? பலிபீடம்னா என்ன? தூபபீடம்னா என்ன? குத்து விளக்குன்னா என்ன? அப்புறம் இளநீல நூல், அப்புறம் ரத்தாம்பர நூல், அப்புறம் சிவப்பு நூல், அப்புறம் இந்த ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்றார்னா, கிறிஸ்துவுடைய நீதியை, இயேசு கிறிஸ்து நீதியை ஆதாமுக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆதாம் வெக்கப்படலை. எல்லா கவனி, ஆதாம் என்ன பண்ணல? வெக்கப்படலை. ஏன் வெக்கப்படலைன்னா, அவங்க இன்னும் உலகத்துக்கு அடிமையாகவில்லை. உலகம் என்றால் கண்ணில் காணக்கூடியது, உருவாக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. வெக்கப்படலை. ரெண்டு பேரும் நிர்வாணமா இருக்கிறது, வெக்கப்படலை. ஆனால் இந்த வலுசர்பமாகிய பிசாசு உள்ள புகுந்து இந்த குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டான். என்ன குழப்பத்தை உண்டு பண்ண? ஏற்கனவே இவர்கள் தேவர்கள் தான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக சிலுவையில் பலியாக வேண்டும். எல்லாம் கவனி, எல்லாம் கவனி. என்ன உபதேசம் தெரியுமா? என்ன உபதேசம் தெரியுமா? தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர். அவர் சர்வ வல்லவர். அவருக்கு தான் என்றென்றைக்கு மகிமை. என் நாமத்தில் நீ என்னன்னைக்கு தேவனுக்கு மகிமை செலுத்து, அப்பாவுக்கு மகிமை செலுத்து. அப்படின்னா ஆதாமே, உனக்காக நான் சிலுவையில் மனிதனாக வந்து பலியாக வேண்டும். நான் தான் யுத்தத்தில் வல்லவர். நீ மாம்சத்தில் இருக்கிற, நல்ல கவனி, நீ மாம்சத்தில் இருக்கிற, மாம்சத்தில் இருக்கிற நீ நிர்வாணமாக தான் இருக்கிற, வெக்கப்படலை, தேவனை பார்க்கல, சர்வ வல்லமையை நீ பார்க்கிற. அதற்காக உனக்காக நான் சிலுவையில் வந்து பலியாக வேண்டும் என்கின்ற உபதேசத்தை ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு தேவன் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து சிலுவையில் பலியாக வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், அவர் தேவன், அவர் தேவகுமாரன் என்பதை ஆதாம் விசுவாசிக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடியே, நல்லா கவனிக்கணும், ஆளுகை செய்வதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து வரத்துக்கு முன்னாடியே இந்த ஆதாம் பாவம் செய்துவிட்டு, நல்லா கவனிங்க, என்ன தெரியுமா சொல்றான்? பாவம் செய்து விட்டு ஆண்டரை விட்டு ஓடி ஒளிஞ்சிட்டு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கர்த்தர் கூப்பிடுறாரு. 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். நான் என்ன இருக்கிறேப்போ? நல்ல கவனி, நான் இப்ப நல்ல கவனி, நல்ல கவனி. தேவன் மனிதனை எப்படி படைத்தார்? தேவனுடைய சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியும் படைத்தார். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. இப்ப இவர் என்ன சொல்லிட்டாரு? நான் இப்ப இவர் என்ன ஆயிட்டாரு? இதுதான் விக்கிரக ஆராதனை. ஆக்சுவலா ஆதாம் என்ன சொல்லிருக்கணும் தெரியுமா? நாங்கள் தேவர்களா இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் தேவர், நாங்கள் தெய்வங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஆண் அல்ல. இவர் என்ன பண்ணிட்டாரு? நான் நிர்வாணி. பயமும் நிர்வாணமும் உள்ள வந்துருச்சு. பயம் நிர்வாணம் உள்ள வந்துருச்சு. இந்த சரீரம் அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது, மரணத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது. பாவமும் மரணமும் ஆதாமுக்குள்ளே வந்து விட்டது.
நாங்கள் தேவர்கள். நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் தேவனுடையவைகளே. ஆக மனிதனுக்குள்ள, இந்த முதல் மனுஷனுக்குள்ள நிர்வாணியா இருந்தான், வெக்கப்படல. ஆனால் அவன் சொல்லிட்டான், நான் ஆண் அப்படின்ட்டான். ஆதாம் என்ன சொல்லிட்டார்னா, நான் ஆண். ஏவாள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் பெண். ஆக இயேசு கிறிஸ்து ராஜா அல்ல, நானே ராஜா என்கின்ற நிர்வாணம் மனிதனுக்குள்ளே வந்துவிட்டது. ஆக ஒரே மனிதனாலே பாவமும், பாவத்தினாலே மரணமும் வந்துருச்சு. வந்ததுமே என்ன சொல்றான்னா, நல்லா கவனிக்க, பண்றதெல்லாம் பாவம். ஆனால் வெளியில் மனுஷன் என்ன பண்ணுறான்னா, நான் நீதிமான்னு சொல்லி தன்னைத்தானே உலகத்தை ஏமாற்றி தன்னைத்தானே வஞ்சித்து இந்த பொல்லாத பாவத்துக்குள்ளாக மனுஷன் போய்விட்டான். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவனுக்காக யுத்தம் பண்ண தேவையில்லை, நானே யுத்தம் பண்ணிக்குவேன் சொல்லி இந்த ஆணால முடியும், இந்த பெண்ணால முடியும்னு சொல்லி இந்த மாம்சம் என் ஆத்மாவை சிறையாக்கிடுச்சு. உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் இந்த உடம்பில் இருக்கிற இச்சையினால என் ஆத்மாவை சிறையாக்கி என் தோல் மேலே, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய தோல் மேலேயும் நுகத்தடியை வச்சு அவன் இஷ்டத்துக்கு நடத்தின்னு போகிறான். இந்த அறிவில், இந்த மாம்ச இச்சையில் என் ஆத்மா உடைஞ்சு நொறுங்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. என் ஆத்மா நொறுங்க 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 என் சரீரம் அழிவுக்கு நேராக போகிறது. எல்லார் மேலேயும் இந்த பிசாசு இருக்கிறானே, உலகத்தின் அதிபதி, இந்த மாம்சத்தின் இச்சையை இருதயத்தை நிரப்பிட்டான். தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட வேண்டிய இந்த இருதயத்தில் இந்த மாம்சத்தின் இச்சையினால் நிரப்பி நுகத்தடியத்தை தோல் மேலே வச்சு ஒவ்வொருவரையும் இந்த மாம்ச இச்சையினால தாறுமாறா பாவம் செய்ய வச்சு மனசாட்சியை சாகடித்து, நல்லா கவனிங்க, மனசாட்சி தேவன் கொடுத்தது. இது செய்யாத, இது பாவம் அப்படின்னு மனசாட்சி சொல்லுது. ஆனால் என் ஆத்துமாவை இந்த மாம்சம் சிறையாக்கி நுகத்தடி எடுத்து என் தோல் மேலே வச்சு இந்த பாவத்தை நீ செஞ்சே ஆகணும், இந்த பாவத்தை நீ செஞ்சே ஆகணும், இது நீ சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு நேராக நம்ம தள்ளிக்கொண்டே இருக்கிறது. மனுஷன் மரணத்துக்கு நேராக போகிறான். ஆனால் இப்போ மறுபடியும் தேவன் என்ன செய்கிறார்னா, ஊமேலே ஏமேலே அன்பு வச்சு நீ கவலைப்படாத, உனக்காக யுத்தம் பண்ணி இந்த மாம்சத்தை ஜெயங்கொண்டு கல்வாரி சிலுவையில் சாத்தானை நசுக்கி உன்னை மீட்டெடுக்கிற யுத்தத்தில் வல்லமை உடைய உன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக ஜீவிக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அப்போ அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு எந்தெந்த பாவ காரியங்கள் எல்லாம் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்ததோ அத்தனை பாவங்களையும் மீட்பதற்காக கிறிஸ்து இயேசு உனக்காக வருவார் என்று சொல்லி கர்த்தர் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் பண்ணினார். இவன் நான் நிர்வாணி அப்படின்னு சொன்னதுமே அவர் உன் தலையை நசுக்குவார். சாத்தானை பார்த்து சொல்ல, அவர் உன் தலையை நசுக்குவார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று ஒரு மாபெரும் வாக்குத்தத்தை கர்த்தராகிய தேவன் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஆதாமும் ஏவாளும் தோட்டத்தை விட்டு வெளியே வந்ததும் 5ஆம் அதிகாரம், ஆதியாகம புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே குமாரனை பெற்று. இப்ப கவனிங்க, யார் சாயல்ல யார் ரூபத்தில் மனுஷனை படைச்சாரு? தேவ சாயல்லையும் தேவ ரூபத்தின்படியும் படைச்சாரு. ஆனா ஆதாம் பாவம் செஞ்சுட்டாரு. பாவம் செஞ்ச உடனே ஆதாமுக்கு குழந்தை பிறகுது, வெளியே வந்துடுறாங்க, தேவ சமூகத்தை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆதாமுக்கு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தை எப்படி இருக்குது? ஆதாமுடைய சாயலும் ஆதாமுடைய ரூபமும். எவ்வளோ பெரிய கொடுமை இல்லை? அதனால்தான் இன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துடைய அன்பை சொன்னால் காதலியே வாங்க மாட்டேங்கிறான். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பாவமும் அந்த பாவத்தினாலே மரணமும் இருக்கிறது. கர்த்தர் படைத்த ஒரே ஒரு நோக்கம், என்ன நோக்கம் தெரியுமா? இந்த சரீரம் என்னுடையது. ஆமேனா? சரீரம் யாருடையது? சொல்லுங்க, சரீரம் யாருடையது? இந்த சரீரத்தில் தேவ சித்தம் செய்யணும். இந்த கோயில் எல்லாம் கவனிக்க, கோயில் எதுக்க? கோயில் இந்த சரீரம் தான் கோயில். ஆனா ஆதாம் சொல்லிட்டான், நான் நிர்வாணின்ட்டான். எத்தனை பேர் இந்த உடம்பை தேவனுக்கு கொடுக்க போறீங்க? இதுதான் கேள்வி. இப்ப இந்த சரீரம் கர்த்தர் தங்குகிற ஆலயம். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்துவிட்டு வெளியே வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பாவமும் இந்த பாவத்தினாலே மரணமும் உள்ளே இருக்கிறது. நல்லா கவனிங்க. தேவனுடைய சாயல், தேவ ரூபம் அப்படின்னா என்ன தெரியுமா? தேவனுடைய சாயல் என்பது தேவன் பிதா குமாரன் பரிசுத்த திருத்தூராக இருக்கிறார். நாமும் ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறோம். தேவன் தாமாக சிந்திக்கிறவர், சுயாதீன சித்தமுடையவர். நமக்கும் தேவன் சுயாதீன சித்தை கொடுத்திருக்கிறார்.
நாம தான் சிந்தித்து டிசைட் பண்ணணும். ஆனால் நாம் என்ன சிந்திக்கணும்னு சொல்லி இந்த மாம்சம் சொல்லி இப்போ என்ன நம்மளை கட்டளை கொடுக்குது. இந்த மாம்சம் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சு, இந்த மாம்சத்தில் இச்சை இருக்கிறதுனால, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்ன செய்யுதுன்னா நம்முடைய ஆத்துமாவை அப்படியே சிறையாக்கி இந்த பாவத்தை செய், இந்த பாவத்தை செய், இந்த பாவத்தை செய் அப்படியே நிர்பந்திக்கிறது. நம்முடைய மனசாட்சி சொல்லுது இது பாவம்னு. ஆனால் ஒவ்வொரு நாளும் மனுஷன் என்ன பண்ணுறான்னா இந்த மனசாட்சியை சாகடிச்சுக்கினே இருக்கிறான். அதனால தான் மனுஷனுக்கு மரணம். புரிஞ்சு போச்சா? உன்னால் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியல, உனக்கான காரியங்களை உன்னால் யுத்தம் பண்ண முடியல. சொல்ல போனால் ஆதாம் செஞ்ச ஒரு மாபெரும் பாவம். என்ன பாவம் தெரியுமா? எல்லாம் கவனிங்க. இயேசு கிறிஸ்து எனக்காக யுத்தம் பண்ண தேவையில்லை, நானே யுத்தம் பண்ணிக்குவேன். நான் இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு வினாடியும் யான் கஷ்டப்பட்டு என்னுடைய உடல் உழைப்பில் என்னுடைய டேலண்டில் தான் நான் பிழைக்கிறேன். எனக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய யுத்தம் எனக்கு தேவையில்லை. இதுதாங்க பாவம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவினுடைய யுத்தம் எனக்கு தேவையில்லை, இயேசு கிறிஸ்து எனக்காக மரிக்க தேவையில்லை என்கின்ற ஒரு மாபெரும் பொய் ஆதாமுக்குள்ளே போய்விட்டது. அதனால் தான் அந்த மனிதனுக்குள்ள பாவம், அந்த பாவத்தினாலே மரணம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியரின் புத்தகத்தில் கர்த்தர் நமக்கு என்ன கட்டளை கொடுக்கிறார்? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:19. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் சொல்லுங்க. நீங்கள் உங்களுடையவர்கள். அம்மா கவனிங்க, நீங்கள் உங்களுடையவர்கள். ப்ளீஸ் இதை கொஞ்சம் புரிஞ்சுங்க. இந்த உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். சொல்லுங்க, இது என்னதுங்க? இந்த ஆலயத்தில் தேவன் எனக்குள்ளே வந்து தங்கும்படித்தான் என்னுடைய உடலை படைத்தார். ஆனால் இந்த பொல்லாத பிசாசு இருக்கிறானே, அவன் என்ன செஞ்சுட்டான்னா இந்த சரீரத்தை நான் அப்படின்னு சொல்ல வச்சு இந்த சரீரத்தில் இச்சையினாலே பாவம் செய்ய தூண்டி, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்ய வைக்கிறான். நல்லா கவனிங்க, எல்லாருமே பாவிகள். நம்ம பாவம் செய்யறதுனால பாவி இல்லை. பிறக்கும் போதே யார் சாயல் யார் ரூபத்தில் தான் பிறந்தோம். நம்ம ஆதாமுடைய சாயலும் ஆதாமுடைய ரூபம். பிறக்கும் போதே நம்ம பாவிங்க, அதனால தான் பாவம் செய்கிறோம். ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை உனக்கும் எனக்கும் கொடுக்காமல் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக இந்த சரீரம் யார் தங்குற ஆலயம்? இந்த சரீரம் என்னுடையது அல்ல, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. இதுல என்ன பிரச்சனை தெரியுமா? தேவன் பரிசுத்தரா இருக்கிறாரு. இந்த பிசாசு என்ன செய்ய விடமாட்டானா நம்மளை பரிசுத்தமா இருக்க விடாம பாவத்தை தூண்டி 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 அந்த ரங்கத்தில் தெரியாம பாவங்களை செய்து பாவத்தை செஞ்சு கடந்த காலத்தில் நம்முடைய மனசாட்சிக்கே தெரியும் நம்ம என்னென்னலாம் பாவம் செஞ்சேன்னு. அந்த மனசாட்சியே நமக்கு குத்தி 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 நம்மளை சாகடிச்சுன்னு இருக்கும். மனிதனுடைய இருதயத்துக்குள்ள குழப்பங்கள், வேதனைகள். நான் மட்டும் இதை செய்யாமல் இருந்திருந்தா நினைச்சு நினைச்சு அழ வைப்பான் பிசாசு. நல்லா கவனிக்கணும், நினைச்சு நினைச்சு அழ வைப்பான். நம்முடைய மனசு அப்படியே உடையும். இந்த மாம்சம் என்ன சொல்ல, இந்த இச்சை என்ன பண்ண நம்ம தூண்டும், பாவத்துக்கு தூண்டும். மனசாட்சி சொல்ல வேணான்னு, நீ சம்மாயிரு. மனசாட்சியை சாகடிச்சிட்டு பாவங்களை செய்ய பிசாசு தூண்டினான். இந்த ஆலயம் அழிக்கப்பட வேண்டும், நீ நரகத்துக்கு போக வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பால் நரகம். ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். சொல்லுங்க பார்க்கலாம், என்ன ஜீவன்? நித்திய ஜீவன். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. இந்த ஆலயத்தை கெடுக்க கூடாதபடிக்கு தான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு கல்வாரி சிலுவையில் நமக்காக யாவையும் செய்து முடித்தார். ஆமென் சொல்லுவோமா? இப்ப கவனிங்க. ஆதாமுடைய ஒரு பயங்கரமான பாவம், நமக்குள்ள இருக்கிற ஒரு பயங்கரமான பாவம் இன்னைக்கும் இருக்குது. என்ன தெரியுமா? நான் தான் யுத்தம் பண்ணி எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு நம்ம நினச்சினுக்கிறோமே. இந்த பாவத்திலிருந்து முதல்ல நம்ம விடுதலை ஆகணும். எல்லாமே இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. ஆமென் சொல்லுவோமா? எல்லாமே என்னதுங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய
கிருபை. இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா, இந்த மாம்சத்தினுடைய இச்சையினாலே நாம் செய்த இந்த பாவங்கள் நம்மை பழிவாங்கும். அதுதான் மரணம். அதுதான் மனுஷனுக்கு மரணம் ஏற்படுகிறது. அந்த மரணம் என்ன செய்யும் அப்படின்னா, நித்திய காலமாக நம்ம தேவனை விட்டு பிரித்து விடும். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் இந்த மாம்சத்தோட மனசாட்சியோட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். மனசாட்சி ஜெயிக்குதா, மாம்சம் ஜெயிக்குதான்னா, மாம்சத்தினுடைய அந்த 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 பொல்லாத பலத்தினால மனசாட்சியை சாகடிச்சிட்டு நாம் தோற்று போயிடுறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா, ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்து, காலையில் எழுந்து, ஆண்டவரே நீர் எனக்காக யுத்தம் பண்ணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ராஜா நீர் எனக்காக யுத்தம் பண்ணும். ஏனென்றால் இந்த பொல்லாத உலகம், நான் பாவம் செய்யறதை இந்த உலகமே பார்க்குது இல்லையா? நம்ம செய்கிற பாவங்கள், நம்முடைய அநியாயங்கள் எல்லாம் இந்த உலகமே பார்க்குது. உலகம் பார்த்து என்ன பாவின்னு சொல்லும். உலகமே என்ன பாவின்னு சொல்லுது. நானும் எனக்கே தெரிந்து நான் செஞ்ச பாவங்கள், இந்த பாவத்தின் நிமித்தமாக நான் மரணத்துக்கு போகிறேன். ஆனால் நீர் எனக்காக ஒவ்வொரு நாளும் யுத்தம் பண்ணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க 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 கர்த்தர் பெற்ற அந்த வெற்றியை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயமாக கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இன்னைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்கிற அந்த தெய்வம் யாருன்னா, யுத்தத்தில் வல்லவராகிய நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே. அவர்களுக்கு ஒரு மாபெரும் கட்டளையை தேவன் கொடுத்தார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்க, ரொம்ப முக்கியமான வசனம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம் 1லிருந்து. நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்படுகையில் குதிரைகளையும் ரதங்களையும் முன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. யார் உன்னோடு இருக்கிறது? யார் உன்னோடு இருக்கிறது? எல்லாம் சொல்லுங்க, யார் உன்னோடு இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் உன் தேவனாகிய கர்த்தர், எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் யாரோடு இருக்கிறாரு? உன்னோடு இருக்கிறார். நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடனே யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள. நல்ல கவனி, உங்கள் இருதயம் துவள வேண்டாம். ஏன் துவளுகிறது? அந்த யுத்தத்தில் நீ தோற்று விடுகிறாய். ஆமெனா? ஐயோ, யுத்தத்தில் நான் தோற்றுவிடக் கூடாது என்கின்ற அந்த ஒரு பயம் உள்ளே வரும். துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். நல்ல கவனிங்க. ஒவ்வொரு நாள் நமக்கு இது யுத்தம் நடக்குது. நீங்க காலையில் எழுந்து, ஆண்டவரே எனக்கு மனமகிழ்ச்சியை தாரும், என்னால் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியல, எனக்கு மனமகிழ்ச்சியை தாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து நீங்க அவரை பயப்பட வேண்டாம். என்ன சொல்றது? 4வது வசனம் வாசிங்க. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். எல்லாம் அறிக்கை பண்ணணும். என்ன அறிக்கை பண்ணணும்? ஆண்டவரே, எனக்கு முன்பதாக இன்னைக்கு காலையில் எழுந்துக்கும் போதே காலையில் ஜபத்தில், ஆண்டவரே இந்த உலகத்தோடு நான் யுத்தம் பண்ணுகிறேன், ஆனால் இந்த உலக யுத்தத்தில் என்னால் ஜெயிக்க முடியாது, ஆனால் நீர் யுத்தம் பண்ணும், உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும். சொல்லுங்க, உங்களை இந்த யுத்தத்தில் தோற்பது இல்லை, நீ தோற்க மாட்டாய். ஏனென்றால் கர்த்தர் யுத்தத்திலே வல்லவர், அவர் வெற்றி சிறந்திருக்கிறார், அவரே உங்களோட கூட போகிறவர். ஆமென் சொல்லுங்க. அவரே உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீ சொல்லணும். காலையிலேருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நாள் முழுக்க இந்த மாம்சத்தோடு யுத்தம் பண்ணி, இந்த உலகத்தோடு யுத்தம் பண்ணி என்னால் ஜெயிக்க முடியாது. ஏசப்பா, நீங்க என்னோட கூட இருக்கிறீங்க, இந்த யுத்தத்தை நடத்துகிறவர் நீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஆலயம் நல்ல சந்தோஷமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. இந்த ஆலயத்தில், இந்த மாம்சீகத்தில் நமக்கு துக்கத்தை கொடுத்து, தோல்வியை கொடுத்து, நம்மளை பாவத்தில் தள்ளி தேவனை விட்டு பிரிக்க வேண்டும் என்பது தான் சத்துருடைய நோக்கம். சொல்ல போனா, மனிதன் நியாயப்பிரமாண சுயநீதியில் விழுந்து விட்டான். ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. தேவனை விட்டு நம்ம முற்றிலுமா என்ன பண்ணிட்டோம்னா வெளியே விலகி வந்துட்டோம். தேவ பிரசன்னத்துக்குள்ள தேவ பிள்ளை என்கின்ற அந்த ஸ்தானத்தை எழுந்து விட்டோம். அதுக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தில் ஒரு மகிமையான கட்டளை ஒன்று கொடுத்திருக்கிறார். என்ன கட்டளை தெரியுமா? உன் சகோதரன் சந்தானம் இல்லாமல் செத்து போனால், உன் சகோதரன் வாரிசு இல்லாமல் செத்து போயிட்டான்னா, அவனுடைய சகோதரன் என்ன பண்ணனாக்கா அவனுடைய மனைவியை திருமணம் செய்து கொண்டு அவனுக்கு பிறக்கிற முதல் குழந்தையில செத்து போனவனுடைய பெயரை அந்த பிள்ளைக்கு சூட்ட வேண்டும். ஆமேனா?
இதுதான் தேவனுடைய பிரமாணம். நாம் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருந்த நாம் ஏதேன் தோட்டத்தில் நிர்வாணிகள் என்று சொல்லிவிட்டு தேவ சமூகத்தை விட்டு வெளியே வந்து விட்டோம். அதே போல என்னுடைய சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்படியாய், நல்லா கவனிக்கணும், என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு நான் மகிமை அடைந்து தேவனை முகமுகமாய் தரிசிக்கும்படியாய் எனக்காக கல்வாரி சிலுவையில் என் சகோதரனாக இயேசு கிறிஸ்து மரித்தார். எதற்காக? இந்த தேவாலயம் மகிமை அடைய வேண்டும் என்பதற்காக. அதே போல போவாஸ் என்ன செய்தார்? ரூத்தை திருமணம் செய்து கொண்டு, நல்லா கவனிங்க, ரூத்தை திருமணம் செய்து கொண்டு ரூத்துடைய கணவனாகிய மக்லோனுடைய பெயரை அந்த பிறக்கிற அந்த குழந்தைக்கு சூட்டும்படியாக போவாஸ் அங்க மரித்தனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் நிலைக்க பண்ணும்படியாக அந்த சகோதரனுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். கரங்களை ஊத்தி ஆமென் சொல்லுவோமா? இந்த போவாஸ் ரூத் யாருன்னு சொன்னா அன்னகர்கள். ஏனென்றால் தேவ சித்தம் செய்யும்படியாய், மாம்ச சித்தம் அல்ல, தேவ சித்தம் செய்யும்படியாய் போவாஸ் என்ன செய்தார்? ரூத் என்ன செஞ்சாங்க? நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான சத்தியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே யுத்தம் பண்ணி போவாஸுக்குள்ள, போவாஸ் எப்படிப்பட்டவர் என்றால் நீதிமான். போவாஸ் அந்த பெத்லகேமில் ஒரு நீதிமான். அவர் ஒளிமுக வாசலில் அவர் என்ன பண்றாருன்னா உட்கார்ந்திருக்கிறவர். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் நீதி உள்ளவர், நீதிமான், நியாயம் பேசுகிறவர். ரூத் எப்படிப்பட்டவர் என்றால் ஒரு வாலிப பெண். இப்போ ரூத்துக்கு வாலிபம் தடுக்குது, போவாசுக்கு நீதி தடுக்குது. ஆனால் தேவ சித்தம் செய்யும்படியாய் என் சகோதரனுடைய பெயர் அற்று போயிருக்கிறது, என் சகோதரனுக்கு நான் ஜீவனை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த போவாஸ் தம்முடைய நீதியை எல்லாத்துக்கு புறம்பே போட்டுவிட்டு தன் சகோதரனுக்காக இந்த இன்னொருத்தருடைய மனைவியாகிய அந்த ரூத்தை திருமணம் செய்து கொண்டு அவளுக்கு ஆண் பிள்ளையை தரிக்கும்படி தேவன் கிருபை செய்தார். எல்லாரும் சொல்லுவோமா? இப்போ சாலமோன் தேவாலயத்தை கட்டுகிறார். நல்லா கவனிக்கணும். ஏனென்றால் தேவன் தங்குகிற ஆலயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமியில வாழ்ந்தபோது கிறிஸ்துவுக்குள்ள தேவன் இருந்து செயல்பட்டார். அந்த தேவாலயத்துக்கு 2 தூணை கர்த்தர் அங்கே செய்ய சொன்னார். அந்த தூணுக்கு என்ன பேர் வச்சார் தெரியுமா? ஒரு தூணுக்கு யாகின் என்றும் இன்னொரு தூணுக்கு போவாஸ் என்றும் பேர் வைத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. 1 ராஜாக்களின் புத்தகம் 7வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த தூண்களை தேவாலய வாசல் மண்டபத்தில் நிறுத்தினான். அவன் வலதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு யாகின் என்றும் இடதுபுறத்தில் நிறுத்தின தூணுக்கு போவாஸ் என்றும் பெயரிட்டான். நல்லா கவனிக்கணும். தேவாலயத்தில் இருக்கிற 2 தூண்ல ஒரு தூணுக்கு யாகின் என்றும் இன்னொரு தூணுக்கு என்னென்ன பேர் வச்சாரு? போவாஸ் என்றும் பேர் வைத்தார். ஏன் இந்த தேவாலயத்துக்கு போவாஸ் என்று பேர் வைத்தார்? இந்த போவாஸ் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. போவாஸ் அவர் என்னுடைய ஜீவனுக்காக, எனக்கு ஜீவனை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக அவர் தம்முடைய மகிமையெல்லாம் துறந்து சிலுவையிலே பலியானார். அவரே அந்த மகிமையின் ஆலயம். ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? அந்த மகிமையின் தேவாலயம் இயேசு கிறிஸ்து, மகிமை அடைந்த இயேசு கிறிஸ்து. ஆமென். நான் ஏறக்குறைய ஒரு 500 ஆண்டு காலம் ஆசரிப்பு கூடாரம், உடன்படிக்கை பற்றி ஆசரிப்பு கூடாரம் தான் இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு தாவீதின் காலத்தில், சாலமோனுடைய காலத்தில் அது தேவாலயமாக இருக்கிறது. ஏனென்றால் உங்கள் சரீரமே நான் தங்குகிற ஆலயம். இந்த பூமியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளிருந்து செயல்பட்டவர் யாரு? தேவன். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவில் செயல்பட்டவர் யாரு? தேவன். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்தில் 22 வாசிங்க. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். எல்லாரும் சொல்லுங்க. இதெல்லாத்தையும் கோர்வையா கொஞ்சம் கொண்டு வாங்க. எல்லாம் கோர்வையா கொண்டு வாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தபோது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தது யாரு? தேவன். அப்ப தேவன் தங்குற ஆலயம் எது? என் சரீரம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இந்த சரீரத்தை தான் ஏதேன் தோட்டத்தில் சத்துரு கெடுத்தான். இன்னைக்கு வரைக்கும் பாவம் செய்ய வச்சு, பாவத்தை தூண்டி, மனசாட்சியை சாகடிச்சு
நம்மளை பாவம் செய்ய வச்சுட்டோம். சரி, பாவம் செஞ்சிட்டோம், இப்போ என்ன பண்ணலாம்? பாவத்தின் சம்பளம் மரணம், உனக்கு வேண்டாம், மரணத்தை நான் சுமந்து கொள்ளுகிறேன். எல்லோரும் ஆமென் சொல்லுவோமா? இந்த ஆலயம் மகிமை அடைய வேண்டும். ஏனென்றால் அந்த தேவாலயத்தில் போவாஸ் யாகீன் என்ற தூணை ஏன் பேர் வச்சா தெரியுமா? நான் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளை, என் மூத்த சகோதரனுக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவனை உண்டாக்குவதற்காக, என் போவாஸ், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவனை உண்டாக்குவதற்காக, என்னை தேவன் அண்டையில் கொண்டு போய் நிறுத்துவதற்காக, என்னை தேவனை முகமுகமாய் தரிசிப்பதற்காக, ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் எழுதப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய மகிமையெல்லாம் துறந்து எனக்காக ஜீவனை கொடுத்தபடினால தான் அந்த மகிமையின் ஆலயத்துக்கு போவாஸ் என்று பெயரிட வைத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தேவாலயம் தான் ரொம்ப முக்கியம். உன் சரீரம் நான் தங்குற ஆலயம், இது பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த விழுந்து போன ஆவிகள் என்ன செய்யுதுன்னா, நமக்குள்ளே வந்து பாவத்தை தூண்டி பயங்கரமாய் பலியாக்குகிறது. என் பாவத்தை யார் மன்னிப்பார்? நான் செய்த பாவங்களை எல்லாம் யார் மன்னிப்பது? நல்லா கவனிங்க. ஒவ்வொரு நாளும் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நீரே அப்படின்ற வார்த்தையை நம்ம அறிக்கை செஞ்சுக்கினே இருக்கணும். எனக்கு முன்னாடி நீங்கள் போங்கப்பா, இந்த நாளில் நீங்கள் எனக்கு முன்னாடி நீங்கள் எனக்காக யுத்தம் பண்ணுங்க ஆண்டவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தை அறிக்கை பண்ணினே இருக்கணும். கவனிங்க, இந்த வார்த்தை நமக்கு மாத்திரமல்ல, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 3வது வாரமாக பேசி கொண்டிருக்கிறோம். கரெக்டாக இஸ்ரவேலில் ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான நியூஸ், உலகமே அதிர்ந்து போகக்கூடிய அளவுக்கு இஸ்ரேலில் ஒரு பயங்கரமான ஆப்ரேஷன். என்னது? ஹெஸ்புல்லா பயன்படுத்தின பேஜர்லாம் வெடியுது. உலக நாடுகளிலே அப்படியே வாய்மலை கை வச்சுன்னு பொத்தின்னு பார்க்குறான், எப்பட்றா இது, எப்படி இது சாத்தியம்? ஒரு பேஜரை, ஒரு எதிரி நாட்டினுடைய பேஜர்களை இஸ்ரேல் எப்படி யுத்தம் பண்ணி இவ்வளோ பெரிய ஜெயத்தை எடுத்துருக்க முடியும்? நல்லா கவனிங்க, நம்ம பேசுகிற சத்தியம் நமக்கு மட்டும் இல்லை, இஸ்ரேலுக்கும் சேர்த்து தான். ஏன்? அவர்கள் நம்முடைய சகோதரர்கள். அவங்க இன்னும் யுத்தத்தில் வல்லவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கல. நாமெல்லாம் யுத்தத்தில் வல்லவர் இயேசு கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லாமா? ஏனென்றால் இன்னைக்கு ஒரு பேஜரை வெடிக்க வைக்க முடியும்னாக்கா, இன்னைக்கு மொபைல் ஃபோன்லாம் வெடிக்க வைக்க அவங்களால முடியும் அப்படின்ற மாதிரி பயந்து போயிருக்கிறோம். இப்போ இன்னைக்கு ஹெஸ்புல்லா தீவிரவாதிங்க பண்ண இந்த அட்டூழியத்தினால இஸ்ரேல் ரொம்ப நேக்காக பண்ணாங்க, யாருக்கும் பெரிய சேதம் வரக்கூடாதபடிக்கு. ஆனால் இன்னைக்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் திடீரென்று எதனா மிக்சி வெடியுமா, இல்லை ஃப்ரிட்ஜு வெடியுமா, இல்லை வாஷிங் மிஷின் வெடியுமான்னு சொல்லி மனதளவில் பயங்கர பாதிப்பு ஏற்பட்டு அப்படி நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை யுத்தத்தில் வல்லவர் என்பதை பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்குமே இல்லாத அளவுக்கு, உலக நாடுகளில், உலக சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு மாபெரும் யுத்தத்தை கர்த்தராகிய தேவன் அங்கே செய்திருக்கிறார் இஸ்ரவேலுக்காக. ஆமென் சொல்லுவோமா? இஸ்ரவேலின் தேவன் யாரு? இயேசு தேவன். ஆமென் சொல்லுவோமா? இஸ்ரவேலின் தேவன் யாரு? இயேசு தேவன். அப்படின்னா தேவன் இந்த பூமியில, இந்த சரீரத்தில் நடமாட வேண்டும், தேவ சித்தம் இந்த பூமியில செய்ய வேண்டும் என்பது தான் தேவனுடைய நோக்கம். ஆனால் எந்த ஒரு மனுஷனும், ஆதாம் பாவம் செய்துவிட்டு தேவனை அறியாம பாவம் செய்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் தேவன் நம்மேல் இரக்கம் வச்சு தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி, இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்து தேவன் செயல்பட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு உள்ளிருந்து? இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளிருந்து தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அப்படியானால் இன்னைக்கும் நாம் இந்த சரீரம் மரணத்தை காணாமல் மகிமை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். நம்ம பாவம் செஞ்சுட்டோமே, என்ன பண்றது? நல்லா கவனிங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் மரிக்க போகிற நாட்களில் தேவாலயத்துக்கு வந்தார். அவர் தேவாலயத்துக்கு வந்தபோது உபதேசம் கொடுத்தார், எல்லாருக்கும் உபதேசம் கொடுத்தார், உபதேசம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போது இந்த வேத பாரகர்கள், பரிசேயர்கள் ஒரு பிளான் போடுறாங்க, கர்த்தரை மடக்கணும் அப்படின்னு சொல்லி. எதை வச்சு மடக்கலாம் அப்படின்னா, கையும் மெய்யுமா விபச்சாரத்தில் ஈடுபட்ட ஒரு ஸ்திரியை பிடிச்சி, நல்லா கவனிங்க, கையும் மெய்யுமா விபச்சார பாவத்தில் ஈடுபட்ட ஒரு ஸ்திரியை பிடித்து கொண்டு வந்து ஏசப்பா கிட்ட நிறுத்தி, ஆண்டவரே, இவரை நாங்கள் கையும் மெய்யுமா விபச்சாரத்தில் ஈடுபட்டதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்படி விபச்சாரம் செய்கிறவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறார். நீர் என்ன சொல்லுகிறீர்? நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து வந்தது எனக்காக யுத்தம் பண்ணி என்னுடைய சரீரத்தை மீட்பதற்காக, என் ஜீவனை மீட்பதற்காக தான் வந்தார். ஆமேனா? இப்போ இயேசு ராஜாவுக்கு முன்னதாக மாபெரும் குற்றத்தை வைத்து கல் எடுத்து நிற்கிறான்.
இப்ப இயேசு ராஜா இந்த பூமிக்கு வந்ததே என்னை மீட்கிறதுக்காக. ஆமேனா? எனக்காக இந்த மாம்சத்துல யுத்தம் பண்ணி என்னை ஜெயங்கொண்டு என்னை பிதாவினிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக. கரெக்டா தேவாலயம், நல்லா மைண்ட்ல வச்சுங்க. ஏன் அங்க தேவாலயம்? ஏன் அந்த தேவாலயத்தில் அந்த ஸ்திரியை கொண்டு வந்தார்கள் என்றால், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவனை கெடுப்பார். அவள் ஒரு விபச்சாரி தான். அவள் தேவனை அறியவில்லை. தேவனை அறியாமல் பாவம் செய்து விட்டாள். மாம்சம் ஒவ்வொரு நாளும் அவளுடைய ஆத்துமாவை யுத்தம் செய்து சிறையாக்கி அவளை பாவம் செய்ய தூண்டுகிறது. அவளால் ஜெயிக்க முடியல. ஏதோ ஒரு நேரத்தில் நாம கூட அறியாமல் இருந்த உள்ள காலத்தில் தெரியாமல் பாவம் செய்து விட்டுருப்போம். மறுபடியும் போய் அந்த காலத்தை போய் அழிக்க முடியுமா? ஐயோ நான் மறுபடியும் இந்த காலத்துக்கு பேக்கில் போய் நான் செஞ்ச பாவத்தில் அழிச்சிட்டு வரேன்னு அழிக்க முடியுமா? மறைஞ்சி துணிஞ்சி பயங்கரமான பாவங்களை செய்திருக்கிறோம். மரணம் இப்போ நிற்குது. கல்லடிச்சு சாகடிக்கணும். இப்போ இவ்வளோ நியாயபரமான சுயநீதி நிற்குது. இங்கே ஆண்டவர் நிற்கிறாரு தேவாலயத்தில். அழகா கவனிங்க. ஏன் இந்த சம்பவம் தேவாலயத்தில் நடக்கிறது? என் சரீரம் என் தேவன் தங்குற ஆலயம். போவாஸ் நிற்கிறார். இப்ப தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுத்த போவாஸ். நான் நீதிமான், நான் நியாயாதிபதி என்கின்ற அந்த ஒரு ஸ்தானத்துக்கு செத்து ரூத்தோட திருமணம் செய்து தன் சகோதரனுக்கு ஜீவனை கொடுத்த போவாஸ் அங்கே நிற்கிறார். இப்ப சாவணும். இவன் செஞ்ச பாவத்துக்கு சாவு நிற்குது. இவன் நரகத்துக்கு போயாகணும் அப்படின்னு நிற்குது. நல்லா கவனிங்க. இயேசுராஜா என்ன பண்றாருன்னா, கல்லடிச்சு சாகடிக்கணுமா இல்லை நீங்க மீட்க போறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க எல்லாருமே கேட்குறாங்க. அதுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர் உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, நல்லா கவனிங்க, விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மேயுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் தமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். நல்லா கவனிங்க. ஏன் நமக்கு சாவு வருது? நமக்கு யுத்தம் நடக்கல. ஆக்சுவலா இந்த மாம்சம் நம்ம தோல் மேல, நம்முடைய ஆத்மா தோல் மேல நுகத்தை வச்சுட்டு, நியாயபரமான சுயநீதி என்கிற நுகத்தை மேலே வச்சுட்டு நம்மளை பாவத்துக்கு நேர தள்ளி அந்த ரங்கத்தில் பாவம் செய்யும்படி நம்மளை பாவத்தில் தள்ளி நாசப்படுத்துது. ஒரு நாள் மரணம் நிற்கும். நீ செத்தே ஆகணும்னு. பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் நரகம். நீ நரகம் போய் ஆகணும். இப்ப இயேசு ராஜா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. நல்ல கவனிங்க. தேவாலயம். கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்ததே அவருடைய சகோதரனாகி என் பேர் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்பதற்காக. அவர் 6ஆம் வசனம் வாசிங்க. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். நல்லா கவனிங்க. தேவாலயம். நல்லா கவனிங்க. தேவன் தங்குகிற ஆலயம், தேவ பிரசனம் தங்கின அந்த ஆலயம். இப்பொழுது ஒரு விபச்சார ஸ்திரீ, அவள் அந்த ஆலயம் நிற்குது. ஆனால் யுத்தத்தில் வல்லவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக மாம்சத்தை சிலுவையில் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து ஜெயத்தை பெற்று ஜெயத்தை எனக்கு கொடுத்த இயேசு கிறிஸ்து எனக்கு முன்னாடி நிற்கிறார். அவருக்கு முன்னதாக இவள் நிற்கிறாள். சுத்தி மரணம் நிற்குது. நியாயபரமான சுயநீதி நிற்குது. இவள் கல்லடித்து சாகடித்து இவள் தூக்கி எறியப்பட வேண்டியவள் என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா, விரல்ல எழுதுறாரு. கீழே உட்காந்து என்னன்னு எழுதிருப்பாரு? நியாயப்பிரமாணத்தை எழுதிருப்பாரு. என்னது? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, அப்புறம் கொலை செய்யாது இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, பிறனுக்கு உண்டான யாதொன்று இச்சியாது இருப்பாயாகன்னு நியாயப்பிரமாணத்தை அப்படியே எழுதுறாரு. அதான் எழுதிருக்கணும் அங்கே.
அங்கே தான் எழுதியிருக்கணும். ஒவ்வொருத்தரும் மறுபடியும் கேட்டுனே இருக்கிறோம், ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க, இவ்வளோ கல் அடிக்கணும். ஓகேடா, அடுத்து சொல்ல பாருங்க. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி. எல்லாம் கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. டபரா, நீங்க இவன் பாவம் செஞ்சுட்டா இவன் சாகணும் நீங்க சொல்றீங்க, உங்களில் எவன் பாவம் செய்யலையோ முதலாவது கல்லை நீ அட்ரா அவன் மேல. நம்ம செஞ்ச பாவத்தை எல்லாம் அந்த ஊர் சொல்லி காட்டும். வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருப்போம், தாறுமாறா போயிட்டு இருப்போம். ஒரு நாள் சாவு வரும். நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமானது. இப்போ ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை எழுதுகிறார். என்ன அந்த நியாயப்பிரமாணம்னா என்ன? நியாயப்பிரமாணம் எப்படி நமக்குள்ள கிரியை செய்கிறது, நியாயப்பிரமாணத்துடைய சுயநீதினா என்ன, சுய கிரியைனா என்ன, இதெல்லாம் நான் உங்களுக்கு பல முறை சொல்லி கொடுத்ததுனால நான் டைரெக்டாக வேகமாக போயிடுறேன். என்ன இப்போ ஆண்டவர் அங்கே எழுதுகிறாரு, உன் தகப்பனையும் தாயும் கனம் ஒன்றுவாயாக. கல் வச்சுக்கணும் பார்ப்போம். நம்ம அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். நம்ம எப்போ மாதிரி கல் எடுத்து ஓடிவிட்டு இருப்பான். கொலை செய்யாது இருப்பாயாக. நம்ம நேற்று தான் அவனை பயங்கரமாக பகைச்சோம். முந்தா நாள் போன மாதம் ஒருத்தவங்க சண்டை போட்டு சுற்றி வந்தோம். நம்ம எப்படி பரிசுத்தமாக இருக்கிறோம், அவன் ஓடி போயிட்டு இருப்பான். விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக. நம்ம பொண்டாட்டிக்கு தெரியாமல் என்னென்னமோ பாவத்தை பண்ணினோம். நம்ம எப்படி இது மேலே கல்லெறித்து நான் ஓடி போயிட்டு இருப்பான். அப்புறம் பொய் சொல்லாது இருப்பாயாக. ஐயோ வாயத்தை வந்து நமக்கு தான் பொய், நம்ம எப்போ இவன் மேலே கல்லெறித்துன்னு அவன் ஓடி போயிட்டு இருப்பான். களவு செய்யாது இருப்பாயாக. திருடே நம்முடைய வாழ்க்கை, நம்ம எப்போ இவன் மேலே கல்லெறித்து ஒவ்வொருத்தனா போயிட்டான். ஆமேனா என்ன சொல்ல வர்றாரு? எல்லாருமே பாவிங்கடா, உங்களை மீட்கிறதுக்கு என்னால் மாத்திரமே கூடும். எல்லாருமே சொல்லுவோமா? நல்லா கவனிங்க. அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் வாசிங்க, 8 வசனம். அவர் மறுபடியும் குனிந்து தரையில எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். எல்லாம் கவனிங்க, அது என்ன? இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். எல்லாரும் தான் போயிட்டாங்க. இங்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு? தேவாலயம் இருக்கிறது, இயேசு தனித்திருக்கிறார், வந்தவெல்லாம் ஓடி போயிட்டான். அந்த ஸ்திரீ தேவாலயத்துக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் நடுவே நிற்கிறாள். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். அம்மா, நீ எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, என்னை அறியாமல் நானே யுத்தத்தில் வல்லவர், உனக்காக இந்த உலகத்தோடு யுத்தம் செய்து உன்னை மீட்டெடுத்து உன்னை பிதாவின் அண்டையிலே கொண்டு போய் நிறுத்துகிற உன்னத தேவன் நான். உன்னை மீட்கிறதுக்காக கல்வாரி சிலுவில கோர பாடுகளை பட்டு பாடுபடும்படியாய் வந்திருக்கிற மகிமையின் கர்த்தர் நான். ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. தேவாலயம் எங்க நிற்கிறது? உன் சரீரம் என் தேவன் தங்குற ஆலயம். நீ செஞ்ச அத்தனை பாவங்களையும் நான் என் சரீரத்தில் சுமந்து கொண்டேன். நீ நீதிமான். எல்லாரும் ஆமென் சொல்லுவாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, அந்த ஸ்திரீ நடுவே நின்றால் இருக்குது இல்லையா, அதான் பாயிண்ட். வந்தாங்க, எல்லாரும் கல்லடிச்சு சாகடிக்கணும்னு சொன்னாங்க. கவனிங்க, எல்லாரும் கல்லடிச்சு சாகடின்னு சொன்னாங்க. ஆண்டு சொல்லிட்டார், உங்களை அவன் பாவம் செய்யலையோ அவன் வந்து முதல்ல கல்லடுறா அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாம் போயிட்டாங்க. அப்பா நம்ம தப்பிச்சையா, எல்லாரும் ஓடி போயிட்டான் அப்படின்னு இந்த ஸ்திரீ ஓடி போகாமல், என் கர்த்தாவே, என் ராஜனே, என் சகோதரனே, என் தேவனே, நீர் என்னை என்ன சொல்லுகிறீர்? நீர் என்னை என்ன பண்ண, நீங்க என்ன என்ன செய்ய போறீங்க? என்ன நீங்க எப்படி நியாயந்திருக்க போறீங்க? அவள் நின்றாள். இதுதான் சத்தியமே. எல்லாரும் சொல்லுவோமா? நீரே யுத்தத்தில் வல்லவர், நீர் தேவனுடைய குமாரன். நான் தேவனை அறியாமல் கடந்த காலத்தில் நான் எவ்வளவோ பாவங்களை செய்திருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். கையும் மெய்யுமா இவளை விபச்சாரத்தில் பிடிச்சிருக்கிறாங்கன்னா, அந்த விபச்சார பாவத்தில் இருக்கும்போதே போய் பிடிச்சிருக்கிறாங்க, ஆதாரத்தோடு நிரூபிக்கிறாங்க. இவள் விபச்சாரத்தில் ஈடுபட்டவள், இவள் சாக வேண்டும். ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட அப்பனை எல்லாருமே என்ன ஆயினும்? எல்லாருமே ஆமேனா? ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று. சிந்தனையில் எவ்வளோ அதான் சொல்லிட்டேனே, இந்த மாம்சமானது என் ஆத்மாவை சிறையாக்கி அசுத்தமாய் சிந்திக்க வச்சு பாவம் செய்ய தூண்டுது. எவ்வளவோ பாவம் செய்து விட்டோம். இப்போ என்ன செய்யறது? இயேசு தனித்திருந்தார்,
அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு ராஜாவுக்கு நல்லா தெரியும், நீ சொக்க தங்கம். ஆமெனா, ஹல்லேலூயா. நீ தங்கம்மா நீ. ஆமெனா. என் பிதா இன்னை வரைக்கும் உன்னை பாவியா பார்க்கல, எனக்குள்ள உன்னை தங்கமாக தான் பார்க்கிறார். ஏன்னா இந்த தேவாலயம் முழுக்க முழுக்க தங்கத்தால் ஜொலிக்கும். அந்த தங்கம், அந்த பொன் என்பது மகிமையின் சரீரம், மகிமையடைந்த ஆலயம். நீ பாவம் செய்திருக்கலாம், உன் பாவத்தை சுமப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இயேசு ராஜாவுக்கும் தேவாலயத்துக்கும் முன்பதாக நின்ற அந்த ஸ்திரியை போல இன்றைக்கு ஒருவேளை நீங்க சபையில வந்து, அப்பா நான் செய்த பாவங்கள் 1000 இந்த பாவத்தின் நிமித்தம் மரணம் என்னை சந்திக்க வரும், மரணம் என்னை ஒரு நாள் விழுங்க வரும், நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி நீ இயேசு ராஜாவுக்கு முன்பாக நிற்பாயானால் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 10வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இயேசு அந்த ஸ்திரியை இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக, சொல்லுங்க ஆக்கினை, சொல்லுங்க மரண ஆக்கினை, நரக ஆக்கினை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் நரக ஆக்கினை இருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த மாம்ச இச்சையினாலே நம்முடைய இருதயத்தை நிரப்பினோம். அவைகள் ஒன்று கூட தேவசித்தமே கிடையாது, எல்லாம் இந்த மாம்ச இச்சை. அப்போ மரண ஆக்கினை வந்து நிக்குது, நீ செத்தே ஆகணும்னு, நீ அழிஞ்சே ஆகணும்னு. ஆனால் யுத்தத்தில் வல்லவராகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, ஒருத்தனை உன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலையா? ஒருத்தனை தீர்க்கல ஆண்டவரே. அடுத்தது, அதற்கு அவர் இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. மரணம் இன்னைக்கு உன் மேல இருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம் உன் மேல இருக்குது. மரணத்தோட அந்த போரோட, அந்த போருக்கு நீங்கி போகிறவன் ஒருத்தனை இல்லை. நல்லா கவனி. இப்ப மரணம் நிக்குது, ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ போ. ஆமென் சொல்லுங்க. நீ போ அர்த்தம், உனக்கு மரணம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. உனக்கு என்ன இல்லை? நீ போ. எத்தனை பேர் மனசுல அழுது கொண்டு, ஆண்டவரே நான் எவ்வளவு பாவங்களை செய்தேன், அந்த ரங்கத்தில் எவ்வளவு அக்கிரமங்களை செய்தேன், என் சிந்தனையில் எவ்வளவு பாவம் செய்தேன், இன்றைக்கு என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் மரணம் என்னை சந்திக்க வருமே. ஒவ்வொரு நாளும் என்னை உடைச்சி என்னை நொறுக்கிறது இந்த பாவங்கள் தான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ போ. அப்படின்னு என்ன அர்த்தம்? உனக்கு மரணம் இல்லை. ஆமெனா. உனக்கு மரணம் இல்லை. அந்த மரணத்தை ஜெயித்தவர் நான். மரணத்தோடு யுத்தம் பண்ணி மரணத்தை ஜெயித்தவர் நான். நீ போ. ஆமென். நீ போ. என்னது? அந்த போருக்கு நீங்கி போவது இல்லை ஒருத்தனும். கண்டிப்பா தேவ பிரசன்னம் இல்லாத நரகத்துக்கு போயாக வேண்டும். ஆனால் இந்த மரணத்திலிருந்து எனக்கு ஜெயம் கொடுக்கிறவர் யார்? எனக்கு வெற்றியை கொடுக்கிறவர் யார்? நீ போ. ஆமென். மரணத்தை விட்டு வெளியே போ. மரணம் உன்னை தொட முடியாது. நீ போ. நீ மகிமை அடைவாய். ஆமென் சொல்லுங்க. நீங்க செஞ்ச பாவத்துக்கு எல்லாம் தண்டனை ஏசப்பா சுமந்து தீர்த்து விட்டார். ஆமெனா. அவர் மரணத்தை ஜெயித்து விட்டார். ஆமெனா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இந்த பாவத்தினால் தான் நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள், நாம் செஞ்ச பாவத்தினால் தான் நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள். நாம் அனுபவிக்கிற ஒவ்வொரு தோல்விக்கும் காரணம், ஒவ்வொரு கண்ணீருக்கும் காரணம், ஒவ்வொரு வேதனைக்கும் காரணம் என்ன என்றால் பாவம். பாவம் வந்து பழிவாங்கும். நடுத்தரில் நிற்போம். நம்ம கவனிங்க, யார் தோல் மேல நுகத்தடி வச்சு பிசாசு நட்டின்னு போயினுக்கிறானோ அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணுறான்னா, நல்லா மாம்ச தீனியை போட்டு நல்லா வச்சுன்னுக்கிறான். நல்லா வேலை வாங்கிட்டு அந்த மாடு ஒன்றுமே பிரயோஜனம்லாம் கசாப்பு கடைக்கு விட்டுருவாங்க தெரியுமா? அதே போல் நம்ம மேலே இந்த நுகத்தடி மேலே வச்சு நம்மளை பயங்கரமாக பாவம் செய்ய வச்சுட்டு இவன் முடிவு சாவு தான் அப்படின்னு தூக்கி போடும்போது கர்த்தர் நம்மை தேடி வந்தார். ஆமேனா. அவங்களாம் உள்ளே இருக்கிறோம், மீதி பேரெல்லாம் வெளியே இருக்கிறோம். நுகத்தை கொஞ்சம் பலன் இருக்குது, அவங்களுக்கு பாவம் செய்யறதுக்கு பலன் இருக்குது. அதனால நுகத்தடியை மேலே வச்சு உலகத்தையே நடத்தினுக்குது பொல்லாத உலகம், பொல்லாத பிசாசு. ஆனால் நாம எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா, நல்லா பாவம் செய்ய வச்சு மரணத்தை நல்லா உறுதிப்படுத்தி
தூக்கி போட்டான் பிசாசு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து நமக்கு ஜெயம் கொடுத்திருக்கிறார். ஆமெனா. நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ போ. ஏனங்க தேவாலயம் என்றால் உன் சரீரம் என் பிதாவாகிய தேவன் தங்குகிற ஆலயம். நீ அழிக்கப்படுவதற்கு அல்ல, நீ ஆளுகை செய்வதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமெனா. யார் யாரெல்லாம் இந்த வேளையில உன் மனசார நான் இப்படிப்பட்ட பாவத்தெல்லாம் நான் செஞ்ச ஆண்டவரே, எனக்கு ஒரு மீட்பு இல்லையான்னு சொல்லி நிக்கிறியோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ போ. அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் பாவத்தை எல்லாம் நான் அழித்து விட்டேன், நான் கழுவி விட்டேன். என்னுடைய தூய ரத்தத்தினாலே, என்னுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே உன் பாவத்தை எல்லாம் கழுவி விட்டேன். நீ போ, ஆனா இனி பாவம் செய்யாதே. வசனம் வாசிங்க. நீ போ, நீ போ. இதான் இன்னைக்கு தேவன் நம்மோடு பேசுகிற மகிமையை என்ன தெரியுமா? நீ போ. ஆமென். நீ போன என்ன அர்த்தம்? மரணம் நிக்குதுங்க, இவளை சாகடிக்கணும்னு மரணம் நிக்குது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இனி உனக்கு மரணம் இல்லை, நீ போயிடு. ஆமேனா, ஆமேனா. இயேசு கிறிஸ்து வரப்போறார். சீக்கிரமாக அவருடைய வருகை நடக்க போகுது. இந்த பேஜர் வெடிப்பெல்லாம் பயங்கரமான சிம்டம்ஸ். எந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து வருகை பூமியில் நிகழலாம். நீயும் நானும் என்னென்னைக்கும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க போகிறோம். கையை வைத்தாமேன்னு சொல்லாமா? அதுக்கு தான் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார். நீ போ. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து எனக்காக யுத்தம் பண்ணினார். என்னுடைய யுத்தத்தை நடத்தினவர் இயேசு கிறிஸ்துன்னு நீங்கள் விசுவாசிச்சேன்னா, அவர் கல்வாரி சிலுவையில் சட்ட திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்தார். அவரே யுத்தத்தில் வல்லவர். சட்ட திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை. ஏனென்றால் இந்த பரிசேயர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, வேதபாரகர் பரிசேயர்லாம் என்ன எப்படிப்பட்டவங்க? நியாயப்பிரமாணத்தை கையில் வச்சுக்கின்னு எல்லாருடைய பாவத்தை ஊத்து பார்க்குறவங்க. ஆனால் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நியாயப்பிரமாண சுயநீதியை, சட்ட திட்டங்களாகிய இந்த நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்தார். அவர் யுத்தம் பண்ணி எனக்காக இந்த மாம்சத்தில் நான் செஞ்ச எல்லா பாவத்தையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே, இந்த போவாஸ் மாத்திரமே அவருடைய சகோதரனாகிய என்னை பார்த்து, நீ போ, நீ போ, உனக்கு மரணம் இல்லை, நீ போ. அந்த வசந்த வாசிங்க. எபேசியர் நிருபம் 2வது அதிகாரம். எபேசியர் நிருபம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. போதும். எதை ஒழித்து? சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணம் எதில் ஒழிச்சாரு? தம்முடைய மாம்சத்தில் ஒழித்தார். எல்லாரும் சொல்லுவோமா? இன்றைக்கும் நாமும் கூட அந்த விபச்சார ஸ்திரியை போல அநேக பாவங்கள் செய்துவிட்டு உள்ளுக்குள்ள வேதனையோட, துன்பத்தோட, துக்கத்தோட, தோல்விகளோட இன்னைக்கு உள்ளம் குத்தப்பட்டவளாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் நிற்கணும். தேவாலயத்துக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நடுவாக நாம் நிற்க வேண்டும். ஆண்டவரே, என் மேல கிருபையாயிரும், என் மேல இரக்கமாயிரும் என்று சொல்லும்போது எல்லாருமே நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. எல்லாரும் நம்மளை தூஷிப்பாங்க, நம்மளை கேவலமாக பார்ப்பாங்க. ஆனால் இன்னைக்கு உன்னை தங்கமாய், ஆமேனா, உன்னை மகிமையாய், தேவன் தங்குகிற ஆலயமாய், இன்னை வரைக்கும் உன் மேலே ஒரு பாவமும் இல்லாமல் எல்லாவற்றையும் தம் தோல் மேலே சுமந்து கொண்டு சட்ட திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்திலே ஒழித்த இயேசு கிறிஸ்து உன்னை சொக்க தங்கமாக தான் பார்க்குறாரு. ஒரு ஆமேன் சொல்லாமா? தைரியமாக மனசில் என் இயேசு எனக்கு இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? என் இயேசு கிறிஸ்து எனக்காக இருக்கிறார். அவரே யுத்தத்தில் வல்லவர், எனக்காக யாவையும் செய்து முடித்தவர். ஆனால் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், நான் காலையில் எழுந்து எனக்காக யுத்தம் செய்கிறவர் நீரே ஆண்டவரே, நீர் எனக்கு போதும் ஐயா, நீர் என் கூடவே இருக்கிறீர், எனக்காக என்னுடைய யுத்த களத்தில் எனக்கு முன்னே செல்கிறவர் நீர்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்ம நோக்கி பார்ப்போம்னா, அந்த தேவாலயத்தை மகிமைப்படுத்தின கர்த்தர் அந்த விபச்சார ஸ்திரியை மகிமைப்படுத்தி விட்டார். நீ போன்னு சொன்னாரே, அதன் அர்த்தம் என்ன? நீ மகிமை அடைந்தாய். ஏன்னா எனக்கு முன்னாடி நின்ன இல்லை நீ. ஆமேனா? இயேசு ராஜாவுக்கு முன்னாடி நின்ன இல்லை நீ, எனக்கு முன்னாடி நின்ன இல்லை. நான் யார்? நான் போவாஸ். ஆமேன். தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுத்த போவாஸ் நான். அதனால் என் சமூகத்தில் வந்திருக்கிற உனக்கு நான் ஜீவனை உண்டாக்குகிறேன் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீக்கு மகிமையை கொடுத்தார். இப்போ நான் சொல்கிறேன், நமக்காக கல்வாரி சிலுவையில் பலியாகி தேவன் நமக்கு மகிமை கொடுத்தார். நீங்கள் அப்படியே கொஞ்சம் இப்போ நம்ம காட்டின வசனங்கள் எல்லாம் அப்படியே நீங்கள் வீட்டில் உட்காந்து, ஏன்னா நீங்கள்லாம் ரொம்ப பிஸியில் இருக்கிறீங்க,
ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் தேவன் எப்படி உண்டாக்குனாரு? தேவ சாயலையும் தேவ ரூபத்தையும் எழுந்துட்டு எப்படி ஆதாமுடைய சாயல் ஆதாமுடைய ரூபத்தில் வந்தோம். ஆதாமுடைய சாயல் ஆதாமுடைய ரூபத்தில் இருந்தோம்னா மரணம் நம்மளை பழிவாங்கும். ஆனால் தேவாலயம் என்பது மகிமையின் சரீரம், அது கர்த்தராகிய தேவன் தங்குகிற ஆலயம். ஆனால் இந்த ஆலயம் அசுசிப்பட்டு போச்சு, பாவத்தில் விழுந்து விட்டோம். என்ன செய்ய? இதற்காகத்தான் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி அவர் மாம்சத்தில், நான் இந்த மாம்சத்தில் என்னென்னலாம் பாவம் செஞ்சனோ அத்தனை தண்டனையும் அவர் மேலே விழுந்துருச்சு. இயேசு கிறிஸ்து ரட்சகர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்களுக்கு மரணம் இல்லை, நீங்கள் மகிமை அடைவீர்கள். இனி உங்கள் வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது. இந்த ஜெயக்கிறிஸ்து உனக்கு உள்ளே இருப்பாரே ஆனால், இந்த ஜெயக்கிறிஸ்து உனக்கு உள்ளே இருப்பாரே ஆனால், உன் மனசை வேதனைப்படுத்தக்கூடிய எந்த ஒரு சம்பவத்தையும் அவர் அனுமதிக்கவே மாட்டார். ஆமென் சொல்லாமா? உன்னுடைய உள்ளத்தை உடைக்கக்கூடிய, உன்னை வேதனைப்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியமும் உன் வாழ்க்கையில் வரவே வராது. ஒவ்வொரு நாளும் எனக்காக ஜெயம் எடுத்த இயேசுராஜா நீர் யுத்தம் பண்ணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணுங்க. காலையில் தூங்கி எழுந்ததுமே, ஏசப்பா நீர் எனக்காக யுத்தம் பண்ணும், நீரே யுத்தத்தில் வல்லவர், ஏனென்றால் நீர்தான் தேவ குமாரன். சொல்லுங்க, நீர்தான் தேவ, நீர்தான் தேவ குமாரன். சொல்லுங்க, நீர்தான் தேவ. சொல்லுங்க, நீர்தான் தேவ. அப்ப நீங்க தான் எனக்காக யுத்தம் பண்ணணும். யுத்தம் யாருடையது? யுத்தம் உம்முடையதுப்பா. நீர் கர்த்தர், நீர் தேவகுமாரன். என்னை தேவ நண்டில சேர்க்கிறதுக்காக என் பாவத்தை சுமக்க வந்த என் கர்த்தர் நீர். ஆமேனா? தேவாலயம் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். தங்கத்தில் தான் முலாம் போட்டு பூசலை, தங்க ஓடியே பதிச்சு வச்சுருந்தாங்க. முதலாம் தேவாலயமாக இருக்கட்டும், ரெண்டாம் தேவாலயத்தில் கூட ஏரோது பின் நாட்களில் அந்த தேவாலயத்தை நல்ல மகிமையாக நல்லா தங்கத்தினால வச்சுருந்தார். அந்த தங்கம், அந்த பொன் என்பது எதை குறிக்குதுன்னா மகிமையின் சரீரத்தை காண்பிக்கிறது. ஆமென். அப்போ தேவனுடைய பார்வையில் நம்மளாம் சொக்க தங்கம். ஆமேனா? இயேசு கிறிஸ்திய ரட்சகர் என்று சொல்லி விசுவாசிக்கிற நம்மை தேவன் எப்படி பார்ப்பார் தெரியுமா? சொக்க தங்கமாக, ஒரு கலப்பும் இல்லாத தூய தங்கமாக, மகிமையின் சரீரமாகத்தான் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். ஆமேன் சொல்லுங்க. அதனால இந்த சரீரத்தை கெடுக்காதீங்க. நீ போ, இனி பாவம் செய்யாதே. கடந்த கால பாவத்தில் கர்த்தர் இன்றோட கழுவி விட்டார். ஆமேனா? நீ போ, நீ அந்த ரங்கத்தில் செஞ்ச எல்லா பாவத்தையும் நான் கழுவிட்டேன், ஆனால் இனி பாவம் செய்யாத, நீ என்னுடையவன். ஆமேன் சொல்லுங்களேன். நீ என்னுடையவன், நான் உன்னை தேவ சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக மீட்டுக் கொள்ளப்பட்டவன் என்று கர்த்தர் இன்றைக்கு நம்ம பேச எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? நீ போ. ஆமேன். கர்த்தர் பேசின அந்த சத்தம் உங்க காதில் தொனித்து கொண்டே இருக்கட்டும். பாவம் செய்ய பிசாசு தூண்டுவான். கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீ போ, உனக்காக யாவை நான் சுமந்து விட்டேனே, நீ போ, நீ போ, நீ பாவி அல்ல, நீ பாவி அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் யார் கூட பேசுறது தெரியல. உள்ளத்தில் கடந்த கால பாவங்களாக வருதா? என் இயேசு சுமந்து விட்டார். ஆமேன். என் இயேசு சொல்லிட்டாரு, நீ போன்னு சொல்லிட்டாரு, நீ போன்னு சொல்லிட்டு அந்த பாவத்தில் கைவிட்டாரு. தேவ சமூகத்தில் அது போகாது. நியாய தீர்ப்பு நாளில் நீ செஞ்ச பாவங்கள் எல்லாம் நினைவு கூறப்படாது. கண்டிப்பாக நியாய தீர்ப்பு நாள் ஒன்று உண்டு. எல்லா மனுஷனும் உயிரோடு எழுந்துக்கணும். உயிரோடு எழுந்ததும் அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்களோ, அவங்க என்னென்னலாம் நினைவில் இருந்தாங்களோ, சிந்தனை இருந்தால் பாவம் முதற்கொண்டு கணக்கு கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எனக்காக யுத்தம் பண்ணினார். ஆமேனா? அவரே யுத்தத்தில் வல்லவர். நான் மாம்சத்தில் செய்த அத்தனை பாவத்தையும் அவர் மாம்சத்தில் சட்ட திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்தார். தேவனுக்கே என்றென்றைக்கு மகிமை. நான் இனி தேவனையே மகிமைப்படுத்தி வாழ்வேன் என்று ஒப்பு கொடுக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஏன்னா பாவம் செய்யாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, அது தேவகுமாரர்கள் மாத்திரமே செய்ய முடியும். இன்னைக்கு நம்ம சொல்லலாம், இயேசு கிறிஸ்துவாகிய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேன், நான் இனி தேவர்கள். ஆமேனா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏனென்றால் இந்த தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட நம்மள தேவர்கள். நீ போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு அர்த்தம். பாவம் செய்யாதே அப்படின்னா நீங்கள் தேவர்கள், இந்த வேத வசனத்தின்படி வாழ்கிறவர்கள். ஆமேன், ஆமேன். எத்தனை சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு நமக்காக யுத்தம் பண்ணி நீ போய் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி நம்மை மகிமைப்படுத்த அந்த கர்த்தர் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து நமக்காக ஒரு யுத்தம் பண்ணி நம்ம ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆமேன் சொல்லுவோமா? நம்மளால் முழங்கால் படியிடலாம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு மனதோடு